உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாரு. வழக்கமா தேர்தல் வாக்குறுதிக்காக எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க, இல்ல ஒரு புத்தகம் போட்டு தேர்தல் அறிக்கை புத்தகம்னு கொடுப்பாங்க. நீங்க முன்கூட்டியே கொடுத்துறீங்களா? அப்பப்ப கொடுத்துட்டு இது ஒரு புது நடைமுறையா இருக்கு. ஏன் ஏதாவது வேற ஏதாவது அச்சம், பயம் அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா? பயம் சொல்ல முடியாது சார். அது போய் பயமா? தேர்தல் வீகம் தானே. 520 வாக்குறுதி கொடுத்து பொய்யா சொல்லி அன்னைக்கு மனசை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போறதுக்கும் இது எல்லாம் செய்யறோம், இதுக்கான விஷயத்தை எப்படி செய்வோம்னு சொல்றது உங்களுக்கு டைமும் கொடுத்திருக்காரு. தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு வாக்கு வங்கியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு போறதுக்கும் முன்னாடியே ஒரு மாசம் முன்னாடியே சொல்றாரு. நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், யோசிக்கலாம், எப்படி செய்வாருன்னு எல்லாமே ஆலோசிக்கலாம்ல. அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் திமுக 5000 ரூபாய் பணம் கொடுத்தா இபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்றாரு. நிறைய பேசலாம் சார். ஏன் அந்த 1000 ரூபாய் கொடுக்க வச்சது எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எங்க பட்டி தொட்டி எல்லாம் போராடி 1000 ரூபாய் கொடுக்கல எங்க ஐயா கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. வந்த உடனே முதல் மாசம் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கொடுத்தது. அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய உள்ள போவேன். அது கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு இபிஎஸ் அப்படி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களா? நான் வந்த கேள்வி முடிச்சிடறேன். என்னன்னா 5000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா விமர்சனம் பண்றீங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்பேன்னு சொல்றீங்களே. கருணை தொகையா 10,000? நாங்க விமர்சனம் வச்சது 1000 ரூபாய் ஆன்லைன் ஸ்கீம். நான் சொல்லிடுறேன், 1000 ரூபாய் ஆன்லைன் ஸ்கீம் மாசம் மாசம் வரப்போறது. அதை சேர்த்து கொடுக்குறீங்க இல்லையா? அதுவும் கோடை நிவாரணம் சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா? ஏன் இந்த 4 ஆண்டு காலம் கோடை நிவாரணம் வரலையா, இல்ல வெயிலே வரலையான்றதுக்காக அதை சொன்னாரே தவிர்த்து நீங்க 5000 கொடுக்க வேணாம் நாங்க சொல்லவே இல்லையா? இதை கொடுக்கறதே உள்நோக்கம் என்னன்னா 3 மாசம் சேர்த்து கொடுத்தா வர தேர்தலை நாங்க வெற்றி பெறலாம். அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தமிழக அரசு ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல இருந்து எப்படி மீட்டெடுக்க போறீங்கன்னு சொல்லி உங்க பொதுச் செயலாளர் சட்டமன்றத்துக்கு வெளியில அவ்வளவு பேசினாரு. அப்ப இவ்வளவு கடன்ல இருக்கும் போது நாங்க 10,000 தரோம். ஒரு ரேஷன் அட்டைக்கு 10,000னா 6 கோடி இன்டு 10,000 எங்க போறது சார்? நம்ம கரெக்டான விஷயத்தை இவங்க முன்னிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா நாங்க அதை எப்படி செய்யணும், அது திறமையுள்ள அரசா இருந்ததா கடன் வாங்காம செஞ்சிருக்கலாம். ஏன்னா கடனே வாங்க மாட்டேன்னு சொன்ன அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க இருக்கிறதுல கடன் வாங்கினா 10,000 20,000 கூட கொடுக்கலாம். இங்க விஷயத்துல அதை எப்படி கையாளுறதா முக்கியம். அரசுக்கு கையாளுறது என்னன்னா, நீங்க டாஸ்மாக்ல விலை ஏத்திட்டீங்க, மின்சாரத்துல கிட்டத்தட்ட 3 வாட்டி ஏத்திட்டீங்க. எல்லாத்துலயும் வருவாய் அதிகமாயும் கடன் வாங்கி நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே லேட் பண்ணீங்க. இப்போ வருவாய் வந்தா வரியை உயர்த்துவீங்க. இருக்கிற வரியை உயர்த்தினாதானே வருமானம் பெருகும். ஆல்ரெடி தான் உயர்த்திட்டீங்களா? இதுக்கு மேல உயர்த்தினா மக்கள் இருக்கவே முடியாதுங்க. எல்லாம் வேற எங்கேயாச்சும் போகும். நாடு மாதிரி நீங்க கொடுத்த கஷ்டத்துக்கு இதுக்கு மேல நிச்சயமா அவர் கொடுத்திருக்க முடிச்சிடறேன். வரியை உயர்த்தாமல் எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குவீங்க? எப்படி அந்த 10,000 கொடுப்பீங்க? நிச்சயமா நாங்க அதுக்கான திட்டம் மற்றவங்கள மாதிரி கரப்ஷன் தேவையெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டோம். இருக்கிறத வச்சு கரெக்டா பண்ணோம்னா நிதி ஆதாரத்தோட செய்ய முடியும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே டாக்ஸ்ல ஏத்திட்டீங்க. புதுசா ஏத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. இருக்கிற வருமானத்தை வச்சு. ஏன்னா டாஸ்மாக்ல 20,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 65,000 கோடி, பத்திரப்பதில 20,000 கோடியிலிருந்து 85,000 கோடி, மின்சாரத்துல கிட்டத்தட்ட அன்னைக்கு லாஸ்ட்ல இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் புதுசா மாத்திக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல கரண்ட். திமுகவாவது குறிப்பிட்ட சில பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க எல்லாருக்குமே கொடுப்பேன்றீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1,30,30,000 ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுக்குறீங்க குடும்ப தலைவர்களுக்கு. மொத்தமா எவ்வளவு ஆகுதுங்க? 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுதுங்க? சொல்லுங்க. மொத்தமா 130 கோடி ஒரு மாசத்துக்கு. நீங்க 60 மாசம் கொடுத்தாலும் எவ்வளவு ஆச்சுங்க? வருஷத்துக்கு 1300 கோடி இன்ட்டு 5 6500 கோடி. வாங்கியிருக்கிறது 5 லட்சம் கோடி. நீங்க எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? 6500 கோடி கொடுக்கறதுக்காக நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க. அப்ப அதிமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் கடன் வாங்குவீங்க சார். திட்டங்கள் ஏதாச்சும் செயல்படுத்தி இருந்தா பயன்படுத்தி கண்டிப்பா. நான் சொல்றேன், உங்க விளக்கத்துக்கு நான் கரெக்டா சொல்றேன். இந்த 5 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் ஏதாச்சும் புதுசா நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா நாங்க கடன் வாங்கறதுக்கும் அவங்க கடன் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். புதுசா ஆட்சியர் அலுவலகம் இதுக்கு மட்டுமே 400 கோடி. எத்தனை கலை கல்லூரி கொடுத்துருக்கோம், எத்தனை காலேஜ் கொடுத்தோம். நாங்க கடன் வாங்கி இவங்க கடன் வாங்கி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, இல்ல என்ன? அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அண்ணன் நிறைய கட்சி சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டேன். அண்ணன் கிட்ட பர்சனலா ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க சார். அண்ணன் வந்து பொறியியல் படிச்சவரு, ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடியவர். வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் பேசுறாங்கன்னு, நிலோஃபர் கபில் மேடம் சமீபத்துல திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணனுடைய வருகைக்கு பின்னாடிதான் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையானே? அவங்க கேட்கறது இல்ல, ஏன்னா போன முறை அவங்களுக்கு தான் இந்த தொகுதி கொடுத்தாங்க. அவங்களுடைய சீட் இப்ப உங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் சொல்றீங்களா? பொலிட்டிக்கல் கேள்விதான். அவங்களாச்சும் மாற்று கட்சியில இருந்து சேர்மன் ஆகி வந்தவர். அதுக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினரா அருமையா இந்த தொகுதியை எல்லா தேவை செஞ்சு கொடுத்தார். அவருக்கு சீட்டில் இருந்தாலும் அவர் வெளியே போயிட்டாரா?
இது எப்படிங்க சாத்தியமாகும்? அவங்களுக்கு மக்கள் தேவைக்கு சொல்றாங்க, இடம் மாறுது போறது. மக்கள் அதுக்கு தான் அவங்களுக்கு சொல்றாங்க. பதில் ஓகே, சொல்றேன். தேவைக்கு ஏத்த மாதிரி ஓகே, மாறி மாறி பதில் வந்துச்சு, பதில் வந்துச்சு. போறவங்கள நன்றி, அருமையா ஒரு நன்றி. 5 வருஷத்துக்கு நன்றி, நன்றிண்ணே.